பிரச்சாரம்லாம் தொடங்காம இருக்கிறதுக்கு இந்த சிபிஐ விசாரணை இதுதான் காரணமா? ஃபஸ்ட்டு அவருக்கு வந்து மக்கள் கூட ரொம்ப பழகுறதுலாம் பிடிக்காது. ஏன்னா, அவர் இதுவரையிலும் எனக்கு தெரிஞ்சு அவர் பழகல. இல்லையே வெளில வராரு அப்படின்னா, அவர் ஒரு இந்த இந்த நடிகைகள்லாம் வந்துட்டு இப்படி இப்படி டாட்டா காட்டிட்டு போவாங்க. நடிகர்கள்லாம் டாட்டா காட்டிட்டு போவாங்க. அதான் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ இவ்வளோ பிரச்சனை நடந்தது. ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சு, அந்த பிரச்சனை கிட்டத்தட்ட முடிவுக்கு வருது. ஜாக்டோ ஜியோ பிரச்சனை, டீச்சர்ஸ் பிரச்சனை, லட்சக்கணக்கான தொழிலாளியோட பிரச்சனை. விஜய் என்ன பண்ணாரு? இதில் விஜய் எதனா ஒரு ஒரு காய் அப்படி தள்ளியிருப்பாரா? இல்லை அந்த அரசியல் பேசியிருப்பாரா? இல்லை அரசாங்கத்துக்கு ஒரு அழுத்தத்தை கொண்டு வந்திருப்பாரா? இல்லை போராட்டம் பண்ண அந்த துறை சார்ந்தவர்களுக்கு எதனா ஆதரவாக பேசியிருப்பாரா? ஒன்றுமே கிடையாது. மக்களுக்கு ஒரு பிரச்சனை நான் வருவேன் அப்படின்னு சொல்றாரு. சொல்லுவாருங்க, செஞ்சாரான்றது நான் கேட்குறேன். அதான் பார்த்துமே கரூரில் மக்களுக்கு பிரச்சனை தான், போனாரா? இது வரையிலும் அதாவது விஜய் மீது இருக்கக்கூடிய அந்த அந்த மோகம் வந்து எந்த அளவுக்கு பத்திரிகையாளர்களை மங்கடிக்க வைக்குதுன்னா, இதெல்லாம் நியாயப்படுத்தி பேசுகிறாங்க. அவருக்கு பர்மிஷன் கொடுக்கல. ஈரோட்டில் நடந்தது கூட்டமா இல்லை சும்மாவா? அப்போ செங்கோட்டையனால் வந்தால் ஒரு இடத்துக்கு பர்மிஷன் வாங்க முடியுது இல்லையா? அப்போ உங்கள் மாவட்ட செயலர்கள் என்ன பண்ணுறாங்க? அப்போ மாவட்ட செயலராக உண்மையிலே அவங்க மாவட்ட செயலரா? சென்னை போன்ற பெரிய அந்த பர்மிஷன் அதெல்லாமே கொடுக்குறாங்களோ? வேலை தெரியணும் இல்லைங்க. இப்போ நான் வந்துட்டு இருக்கிறேன், நான் வந்து போகிறேன், நீங்கள் வந்து ஒரு ஒரு 20 லட்ச ரூபா பணம் வச்சுக்கிறீங்க. நான் சொல்கிறேன், நான் 20 லட்ச ரூபாய்க்கு நான் கட்டடம் கட்டுவேன், நான் சொல்கிறேன், வாயிலேயே சொல்கிறேன். நீங்களும் பணத்தை குத்துறீங்க. எனக்கு உண்மையிலே வேலை தெரியணும்ல. எவ்வளோ ஆழம் நோண்டணும், எங்கே செங்கல் வைக்கணும், எங்கே பில்லர் வைக்கணும், கம்பி வச்சு கட்டுறதா இல்லை ஒத்தக்கல் செவுத்துலேயே போதுமா, சின்ன கட்டடமா பெரிய கட்டடமா, டேங்க் எவ்வளோ பேரிங் வெயிட்டு தாங்கும், தளம் எவ்வளோ எம்எம் போகணும் தெரியணும்ல. நான் பாட்டு சும்மாவே வாயிலே வந்து வடை சுட்டுட்டு ஏமாற்றிட்டு இருந்தேன்னா எப்போ தெரியும்? நான் கட்டடம் கட்டி முடியும் போது நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க. அது மாதிரி தேர்தல் வரும்போது மக்கள் கண்டுபிடிச்சிருவாங்க.